மடிய பத்தி அடுத்த ஒரு குறள்ல சொல்றாரு, "மடி மடிகொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தன்னினும் உண்டு" அப்படின்னு சொல்றாரு. இந்த சோம்பல் ஒருத்தங்கிட்ட வந்துட்டுது அப்படின்னு சொன்னா, அவன் அந்த சோம்பல தன்னுடைய மடியில சுமந்துக்கிட்டு, வேண்டாத ஒரு பொருள மடியில சுமந்துக்கிட்டு, அவன் சோம்பேறியா சுத்தி வந்தான்னா, அவனுடைய பிறந்த குடி இருக்குல்ல, இவன் நல்லா இருக்கிறப்பவே இவன் கண்ணு முன்னாடியே அந்த குடிப்பெருமை, அந்த குல செல்வம், எல்லாம் பெருமை, பேர், புகழ், செல்வம் எல்லாமே அழிஞ்சிடும். இவன் கண்ணு முன்னாடியே அழியும். இவன் அத பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இப்படியெல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படும்படியாக, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற எத்தனையோ பணக்கார குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம எங்கேயாவது சந்திச்சிருப்போம். அதுக்கு காரணம் ஒருத்தனுடைய சோம்பல் தான் காரணம்.